Dear student, welcome you all. We are going to discuss the topic Vapour compression refrigeration system, which comes under the subject refrigeration and air conditioning, elective subject of 6th semester mechanical engineering student. Dear student, you learned about refrigeration. Let's now revise. Refrigeration is defined as the process of maintaining the temperature of a given space or substance below the surrounding or atmosphere temperature. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது ஒரு பொருளின் வெப்பநிலையானது சுற்றுப்புறம் அல்லது வளிமண்டலத்தின் வெப்பநிலையை விட குறைவாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம என்ன சொல்றோம், ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்றோம். அது சிம்பிளா ரெஃப்ரிஜரேஷனுக்கு மீனிங் இப்படின்னு கூட சொல்லலாம். தி கூலிங் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹீட் ஃப்ரம் எ சிஸ்டம் இஸ் கால்ட் ரெஃப்ரிஜரேஷன். அடுத்தால நம்ம அந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தினுடைய டைப்ஸ் பார்ப்போம். எத்தனை டைப்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் யூசஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. செகண்ட் டைப் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் யூசஸ் தெர்மல் எனர்ஜி. மூணாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜரேஷன் used in cold storage. The last one என்னன்னு கேட்டீங்கன்னா magnetic refrigeration, remove heat and maintain low temperature. Now let's see about the complete details on the vapor compression refrigeration system. Okay, first we discuss about the components of the system. First one, the compressor. The function of a compressor is to draw refrigerant vapor from the evaporator during its suction stroke and to increase the pressure and temperature of the vapor during its compression stroke. இதுதான் கம்ப்ரஸர்ல நடக்கக்கூடியது. அதாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ரஸர் செக்ஷன் ஸ்ட்ரோக்ல இருக்கும்போது வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை எவாபரேட்டர்ல இருந்து எடுத்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது அதனுடைய பிரஷரையும் டெம்பரேச்சரையும் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் கம்ப்ரஸர் செய்யக்கூடிய வேலை. அடுத்தல பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர். எவாபரேட்டர் அப்படின்னா இஸ் a part of the refrigerating system where the liquid refrigerant boils and gets transformed into vapor. எவாபரேட்டர்னு சொல்லக்கூடியது இந்த ரெஃப்ரிஜரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட்டு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the liquid refrigerant boils and get transformed into vapor. ஆவியாகுது. இது லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் ஆவியாகி வேப்பராக மாறுது. இதுதான் எவாபரேட்டர்ல நடக்கக்கூடியது. இந்த எவாபரேட்டர் ஒரு முக்கியமான வேலை இந்த எவாபரேட்டர்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த எவாபரேட்டர் the refrigerant absorbs heat from the refrigerated space. அந்த refrigerated spaceல இருக்கக்கூடிய ஹீட்டை இந்த எவாபரேட்டர் என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணுது. அடுத்தால பாத்தீங்கன்னா சக்ஷன் லைன். The line through which refrigerant flows from evaporator to the compressor is known as suction line. The line flows from evaporator to compressor. எவாபரேட்டர்ல இருந்து கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய அந்த பைப் லைனை தான் நம்ம சக்ஷன் லைன் அப்படின்னு சொல்றோம். அதால பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ். இது another one part of the system. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, to supply the correct proportion of the refrigerant
liquid to the evaporator. To correct proportion of the refrigerant liquid to the evaporator and to reduce its pressure considerably. A correct proportion அளவு சரியான அளவுக்கு liquid refrigerant evaporatorக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியதான் எது thermostatic expansion valve. அதனால the consumable amount pressure என்ன பண்ண முடியுது குறைக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவர். இந்த லைன் டயக்ராமில் நம்ம நோட் பண்ணல. அந்த ரிசீவர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ஸ்டோரேஜ் டேங்க். இட் இஸ் ஃபிக்ஸட் அண்டர் தி கண்டென்சர். தி ரிசீவர் ஸ்டோர்ஸ் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் கம்மிங் ஃப்ரம் தி கண்டென்சர் அண்ட் சப்ளைஸ் இட் டு எ எவாபரேட்டர் அக்கார்டிங் டு தி ரெஃப்ரிஜரண்ட். இட் சப்ளைஸ் இட் டு தி எவாபரேட்டர் அக்கார்டிங் டு தி ரெக்வயர்மெண்ட். கண்டென்சர்லேருந்து வரக்கூடிய அந்த கண்டென்சேட்டை கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் தான் ரிசீவர். அது அப்புறம் எவாபரேட்டருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய குவான்டிட்டி அனுப்புவோம். அடுத்த நம்மளுடைய பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர். தி ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் லீவிங் தி கம்ப்ரஸர் enters into the condenser where the heat of refrigerant vapor is removed by circulating water or air and the vapor gets transformed into liquid. அது கண்டென்சர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ரஸர்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ஆனது கண்டென்சருக்குள்ளாடி போய் தி ஹீட் ஆஃப் தி ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர் இஸ் ரிமூவ்ட். வேப்பர்ல இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர்ல இருக்கக்கூடிய ஹீட் ஆனது என்ன பண்ணுது ரிமூவ் பண்ணப்படுது. எப்படி? பை சர்க்குலேட்டிங் வாட்டர் ஆர் ஏர். கண்டென்சர்ல சர்க்குலேட் ஆகக்கூடிய வாட்டர்னாலேயோ அல்லது ஏர்னாலேயோ அந்த ஹீட் ரிமூவ் பண்ணப்பட்டு தி வேப்பர் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லிக்விட். அந்த வேப்பர் திருப்பி லிக்விடாக மாற்றப்படுகிறது. இதுதான் கண்டென்சர்ல நடக்கக்கூடியது. அடுத்த கடைசி என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் லைன். எந்த டிஸ்சார்ஜ் லைன் சொல்றோம்னா லைன் பிட்வீன் தி கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர். கம்ப்ரஸரையும் கண்டென்சரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் டிஸ்சார்ஜ் லைன் அப்படின்னு சொல்றோம். Now let's move to the working principle of the system. So in a vapor compression refrigeration system, the compressor compress the refrigerant. நல்லா கவனிச்சுக்கணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் லைன் டயக்ராத்தை நல்லா பார்த்துடுங்க. தி கம்ப்ரஸர் கம்ப்ரஸ் தி ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி எவாபரேட்டர் டு ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். அதாவது எவாபரேட்டரிலிருந்து வெளியே வரும் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் ஆனது கம்ப்ரஸருக்குள் செல்கிறது. அங்கே அழுத்தப்பட்டு உயர் அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் ரெஃப்ரிஜரண்டாக மாற்றப்படுகிறது. அடுத்தால these vapors pass through the condenser where vapors are cooled. அடுத்தால என்ன நடக்குதுன்னா இந்த வேப்பர் ஆனது பின்பு கண்டென்சருக்கு செல்கிறது. அங்கே இந்த வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் குளிர்விக்கப்படுகிறது. The commonly used cooling medium in the condenser அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா the air or water. ஏர் அல்லது வாட்டர் தான் இந்த கூலண்டாக கண்டென்சர்ல யூஸ் பண்றோம். The refrigerant reject the heat to the cooling medium and is condensed. கண்டென்சருக்குள்ள கூலிங் மீடியத்தால் ரெஃப்ரிஜரண்டில் உள்ள வெப்பமானது அப்சைட் பண்ணப்படுது, உறிஞ்சப்படுகிறது. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க்கிங் பிரின்சிபல்ல கம்ப்ரஸரும் கண்டென்சருடைய சர்க்கியூட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தால பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா தி ஹை ப்ரெஷர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் நெக்ஸ்ட் பாசஸ் த்ரூ தி லிக்விட் மீட்டரிங் டிவைஸ் எக்ஸ்பான்ஷன் வால்வ். மீட்டரிங் டிவைஸ் என்ன சொல்றோம் எக்ஸ்பான்ஷன் வால்வ். எங்க போகுது? அடுத்தால இந்த உயர் அழுத்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் ஆனது எக்ஸ்பான்ஷன் வால்வை நோக்கி செல்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
Due to expansion, எங்க expansion வரல process of expansion நடக்கும். Due to expansion, the high pressure liquid refrigerant turns to low pressure and low temperature liquid refrigerant ஆக மாறும். என்ன நடக்குது? அடுத்து இந்த liquid refrigerant ஆனது என்ன ஆகுது? low pressure, low temperatureக்கு வந்துருது. எங்க expansion வரல. இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷன் வால்வில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் வால்வில் இருந்து வெளியில் வரக்கூடிய இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் அடுத்தால எங்கே போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தி லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் then flows through the evaporator where it absorbs heat from the refrigerated space. அடுத்து இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் எக்ஸ்பான்ஷன் வால்ல இருந்து வெளியில வந்து அந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் அடுத்தால எங்க போகுது? எவாபரேட்டருக்கு போகுது. அங்கே இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் ஆனது எந்த இடத்தில் வெப்பத்தை குறைக்க வேண்டுமோ, தட் இஸ் ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸ், அங்குள்ள வெப்பத்தை என்ன பண்ணிடுறது? உறிஞ்சிக்கிறது. அடுத்தால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, the refrigerant evaporates and changes the state from liquid to vapor. ரெஃப்ரிஜரண்ட் அதனுடைய நிலையிலிருந்து மாறுது. என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு மாறுது? இஸ் லிக்விட் டு வேப்பர். Thus the refrigerant space is cooled as it has rejected heat to the refrigerant. ஆதலால் ரெஃப்ரிஜரண்ட் ஆவியாகி லிக்விட் நிலையிலிருந்து வேப்பர் நிலைக்கு மாற்றப்படுகிறது. இவ்வாறு ரெஃப்ரிஜரண்ட் ஸ்பேஸ் ஆனது குளிர்விக்கப்படுகிறது. Now கம்ப்ளீட்டா சர்க்யூட் முடிஞ்சு. The compressor sucks the vapor refrigerant which is once again compressed and the cycle is repeated. மீண்டும் கம்ப்ரஸர் ஆனது வேப்பர் ரெஃப்ரிஜரண்டை உள்ளிழுத்து பின்பு அழுத்தப்பட்டு இவ்வாறு இந்த ப்ராசஸ் ஆனது தொடர்ந்து நடைபெறுகிறது. So student, that is all about the vapor compressor.